அண்மைச் செய்தி ராமநாதபுரம் பாம்பன் புதிய பாலம் கட்டுமான பணியில் கிரேனில் இருந்து இரும்பு கம்பி விழுந்து வடமாநில கட்டுமான தொழிலாளி உயிரிழந்துள்ளார். இது பற்றிய அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடல் மீது புதிய பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பால கட்டுமான பணியின் போது கிரேனில் இருந்து இரும்பு கம்பி தவறி தொழிலாளி மீது விழுந்தது. இந்த நிலையில் வடமாநில தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இது பற்றிய அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். படுகாயங்களுடன் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். ராமநாதபுரம் பாம்பன் புதிய பாலம் கட்டுமான பணியில் கிரேனில் இருந்து இரும்பு கம்பி விழுந்து வடமாநில கட்டுமான தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இது பற்றிய அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடல் மீது புதிய பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பால கட்டுமான பணியின் போது கிரேனில் இருந்து இரும்பு கம்பி தவறி தொழிலாளி மீது விழுந்த நிலையில் படுகாயமடைந்த தொழிலாளி தற்போது உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ரகு. அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். ரகு, முழு விவரம் என்ன? கண்டிப்பா உமா, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் உள்ள நிலப்பரப்பையும் பாம்பன் கடற்பகுதியையும் இணைக்கும் வகையில் புதிய ரயில் பாலம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இதில் நூற்றுக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதில் ஒப்பந்த தொழிலாளராக பணிபுரிந்து வந்த ஜூனா என்ற ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளி இன்று கிரேனில் இருந்து கம்பியை லாரியோடு இணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது கிரேனில் இருந்த இரும்பு கம்பி இவர் மீது விழுந்தது. இதில் இவரது இடது கால் முறிந்து உடைந்தது. உடனடியாக இவர் மண்டபத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அங்கு சிகிச்சை அளித்துள்ளனர். அந்த சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. உயிரிழந்த அந்த வடமாநில தொழிலாளியின் உடல் தற்போது பிரேத பரிசோதனைக்காக அவரது உடல் ராமேஸ்வரத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வடமாநில தொழிலாளி ஒருவர் பாம்பன் பாலம் கட்டுமான பணியின் போது இரும்பு கம்பி மேலே விழுந்து இறந்த சம்பவம் இங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உமா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரகு.